எப்படி எந்திரிச்சாங்க? அவ உயிரோட இருக்கா, சாகல. அதுக்கு என்ன, இப்ப நம்ம சாகடிச்சிடலாம். அம்மாடி குஷி, உனக்கு ஒன்றும் அடி பெருசா படல? சில், டோன்ட் வரி, எனக்கு எதுவும் ஆகல. என்னுடைய குஷி ரொம்பவே பக்குவமாயிட்டா. ராதாவும் மோகனனாவும் கவலைப்படக்கூடாதுன்னு இவ்வளவு பெரிய விஷயத்தையே அவங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டியே. அஜித் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேன்டா செல்லக்குட்டி. இந்த கார் தான் அவங்க 2 பேரும் இடிச்சது. வண்டி நிறுத்தியா? முதல்ல வண்டியில இருந்து கீழ இறங்குன்றல. மாமா வண்டி எடுங்க, சீக்கிரம் வண்டி எடுங்க. கடவுள் கிருஷ்ணருக்கு தான் நன்றி சொல்லணும். குஷி நல்லா இருக்கா? மௌனையா, சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் போட்டிக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும்ல. எப்படியும் இதுல நாம தான் ஜெயிக்க போறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ராதா மோகன் சேர்ந்திருந்தா அப்பதானே ஹிட். நிச்சயமா. எந்த காம்படிஷனை நினைச்சு 2 பேரும் பறக்குறீங்களோ அந்த காம்படிஷனால உங்க 2 பேரால பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாதா? அதுக்காக நானே என் கையாலேயே அந்த குஷியோட கழுத்தை நெரிச்சு கொல்லணுங்கிற அவசியம் எனக்கு வந்தாலும் சரி. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லதா இருக்கோம். அடி எதுவும் படலையே? இதை விட அதிகமா நான் விளையாடும் போது அடிபட்டுட்டு வருவேன். அஜித் மாமா, இப்ப ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அது நமக்குள்ள சீக்ரெட்டாவே இருக்கணும். ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். குஷி சாகலன்னா தாமினி நம்மள சாகடிச்சிருவா. நம்ம என்ன பண்ணுவோமோ ஏது பண்ணுவோமோ தெரியாது. அந்த குஷி உயிரோடு இருக்கிற நாள் இன்னைக்கு தான் கடைசியா இருக்கணும். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு வேலையை கூட உங்களால உருப்படியா செய்ய முடியாதுல. எல்லா வேலையும் நாசமா போச்சு. வர கோவத்துக்கு உங்க 2 பேரையும் நான் இவன் தான் வண்டி ஓட்டுனா. என்ன பாக்குற? இன்னும் அடி. ஒருவேளை ராதாவும் மோகனும் அந்த புக் ஃபேர் காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வந்துட்டாங்கன்னா அவங்க வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாது. நாம தோத்து போயிடுவோம். குஷி செத்தாதானே அவங்க 2 பேரும் உடைஞ்சு போவாங்க. அம்மா, இன்னும் எவ்வளவு நேரம் உங்களுக்கு? இதோ வந்துட்ட இரு தாமினி. இதோ கொண்டு வந்திருக்கேன் பாரு, செக் பண்ணிக்கோ. இந்த பாழா போன மோகன் குடும்பம் இந்த 5 லட்சத்துக்காக என்னெல்லாம் பிளான் போடுறாங்கன்னு நமக்கு கரெக்டா தெரிஞ்சிட போகுது. இதோ பாரு. தேங்க்யூ. அட நீ ஏன் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற? இப்ப அவ்வளவு பணத்துக்கு நாம எங்க போறது? அதுவும் இல்லாம உன் கூட சேர்ந்து நானும் உணர்ச்சி வசப்பட்டு வாக்கு கொடுத்து தொலைச்சிட்டேன். எதுக்கு தேவையில்லாம அப்படி பேசுன? அந்த புக் ஃபேர் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதை விட தாமன் இல்லாம இந்த குடும்பத்தை கூட நம்மளால நடத்த முடியாது. அவ என் மேல இருக்கிற காதலால நிறைய பணத்தை அள்ளி கொடுக்கறா. கை நிறைய சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா. அடக்கடவுளே, இங்க பாரு. இந்த மோகன் உன்னோட காதலை தப்பா பயன்படுத்துறான். இந்த வெக்கங்கெட்ட சேட்டையெல்லாம் நான் சின்ன வயசுலயே பண்ணி முடிச்சிட்டேன். என்ன எட்டி பாக்குற? சின்ன வயசுலயே நான் கண்ணடிச்சு பானிபுரி சாப்பிடறதுக்கும் பேல்புரி சாப்பிடறதுக்கும் காசை எப்படியாவது எடுத்துருவேன்ல. இப்ப எதுக்கு நீ அப்படி பாக்குற? என்ன
உனக்கு தைரியம் இருந்தா என்ன பார்த்த மாதிரியே அந்த மோகனை ஒரு லுக்கு விடு. அவ என்ன காதலிக்கிறாள, அந்த காதலை சாதகமா பயன்படுத்தி நான் இழந்த எல்லாத்தையும் எப்படியாவது திரும்ப அடையணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ திடீர்னு அங்க வந்து அவ கணத்துல ஓங்கி அரைஞ்சு எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்ட. நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ப்ளீஸ்? ஆ, நீ எப்பவும் என் வாயை தானே அடப்ப. உன்னால என் வாயை மட்டும்தான் அடக்க முடியும். மோகனையா, என்ன பேசுறீங்க நீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்களை பத்தி யோசிச்சது, உங்க நல்லத பத்தி யோசிச்சது தப்புன்றீங்களா? நீங்களே சொல்லுங்க, எந்த பொண்டாட்டி தம் புருஷன் இப்படி அவமானப்படுறத வேடிக்கை பாப்பா? அவமானப்படுறது மொத்த குடும்பத்தையும் பட்டி போட்டதை விட எவ்வளவோ பெட்டர். இப்ப நான் என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துவேன்? என்னோட மானத்தை வச்சா? மோகனையா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப புரியும் எல்லாம் உனக்கு. நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? 5 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாவை நம்மளால எப்படியும் திரட்ட முடியாது. இப்ப வழிக்கு வந்தா பாரு அந்த 2 அடி சூனியக்காரி. பாத்தீங்களா, எல்லாரும் பாத்தீங்களா? இந்த ராதா இங்க என்கிட்ட எப்படி சேலஞ்ச் பண்ணிட்டு போனா. ஆ, இவளுக்கு வீட்டுக்கு போனதும் அவளோட தகுதி தெரிஞ்சு போச்சு. குஷியோட உயிரை நீ பறிக்கிற வரைக்கும் உன் கனவுல கூட நீ சிரிக்கவே கூடாது. சரியான உதவக்கிறேன். இப்போ என்ன ஆகும் மோகனையா? நம்ம என்ன பண்றது? முதல் தடவையா எல்லா பாதையும் மூடுற மாதிரி இருக்கு. அப்ப மோனையா, இனிமே இந்த டெண்டர் நமக்கு கிடைக்காதுல? அந்த டெண்டர் கிண்டர்லாம் தூக்கி குப்பையில போடு. மோகனண்ணா ப்ளீஸ் அமைதியா இருங்க. டெண்டர் கிடைக்காதான், எனக்கு இங்க வேலையே போயிடுச்சுங்கிற. ஆமா, நான் அவமானப்பட்டேன் தான். ஆனா குறைஞ்சதுக்கு என் குடும்பத்துக்கு நான் சாப்பாடாவது போட முடிச்சதுல. நம்ம நிலைமை என்னன்னு தெரியும்ல. இப்ப நீ பண்ண காரியத்தால நம்ம மொத்த குடும்பமும் பட்டினி கிடக்கும். மோகன், என்ன பேசுற நீ? ராதா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாத. நான் உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டேன். இப்ப என்ன நடக்கும்? நீ எடுக்கிற எல்லா தப்பான முடிவும் எங்க எல்லாரையும் தான் பாதிக்குது ராதா. ராகுல், அமைதியா இரு ப்ளீஸ். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மோனையா, என்ன மன்னிச்சிருங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஏன் அப்ப அப்படி நடந்துக்கிட்டேனே புரியல. நீ மோனையா, சொல்ற எதையும் நான் கேட்க விரும்பல. மோனையா இருங்க. மோனையா, ஏய், என்ன ஆச்சு இதுக்கு? ஏன் எதுவும் தெரிய மாட்டேங்குது? இதுக்கெல்லாம் கரண்ட் பில் வருமா என்ன? என்னமா வளர்றீங்க? இல்ல, திடீர்னு கட் ஆயிடுச்சு, அதான் கேட்டேன். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுக்கு மேல இவங்களால டெண்டரை பத்தி யோசிக்க கூட முடியாது. என்ன எதிர்த்து போராடுறாளாம். போராடுறதுக்கு முன்னாடியே அத்தனை பேரும் தோத்து போயிட்டாங்க. அப்ப தேவையில்லாம என் கணத்துல அரைஞ்சல நீ. குஷியும் உயிரோட இருக்கா, நம்ம காரியமும் நடந்துருச்சு. முட்டாள் மாதிரி பேசாத. அந்த குஷி சாகுறது எனக்கு ரொம்பவே முக்கியம். குஷி செத்து போனாதான் அந்த ராதாவும் மோகனும் உடைஞ்சு போவாங்க. இன்னைக்கு ராதாக்கும் மோகனுக்கும் நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்குல்ல. நாளைக்கு குஷி செத்து போயிட்டானா இந்த தீப்பொறி எரிமலையா வெடிச்சு செதறும். அதனால இந்த பக்கம் நாளைக்கு நடக்க போற இன்டர்நேஷனல் புக் ஃபேர்ல டெண்டர் கட்ட போவ, அந்த பக்கம் அந்த குஷியோட மரணத்துக்கு பிளானிங் நடக்கும்.
இனிமே என்ன நடந்தாலும் சரி, குஷி இந்த உலகத்தை விட்டு கண்டிப்பா போயே ஆகணும். தாமினிக்கு பதிலா இந்த டால் செத்து போச்சு. ராதா, ஆனா உனக்கு இந்த டாலை பத்தி எப்படி தெரிஞ்சது? அது கீர்த்தி அக்கா. உங்ககிட்ட இப்போ ஒரு 500 ரூபாய் கூட இல்லைல்ல அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்க? பாவம், குடும்பமா சேர்ந்து ஒரே ரூம்ல அதுவும் தரையில படுக்கிறீங்க. எங்க வீட்டோட இவ்ளோ சின்ன சின்ன விஷயம்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? மோகன், உன் சொந்த தம்பி உன் மேல அவ்வளோ வெறுப்பு காட்டுறான். எப்ப பார்த்தாலும் வீட்ல உன்னை ரொம்ப டென்ஷன் படுத்திட்டே இருக்கான், உன்னை இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கான். இந்த சிச்சுவேஷன்ல உன்னால இந்த 5 லட்சம் ரூபாய், இந்த டெண்டர் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? தாமினி அக்காவுக்கு நம்ம வீட்ல நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தை பத்தியும் நல்லா தெரியுது. அதான் அவங்களுக்கு எப்படி எல்லாமே தெரியுதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த அழகான பொம்மையை யார் கொடுத்தது? உனக்கு சின்ன வயசுல இருந்து கிஃப்ட்ஸ் கொடுக்குற அதே டாய் அங்கிள் தான். யாரு? அவர் என்கிட்ட பணம் கூட வாங்கல, ஃப்ரீயா கொடுத்தாரு. இன்னைக்கு சம்பவத்துல நமக்கு என்ன பாடம் கிடைக்குது? எப்பவும் யாரும் நமக்கு ஃப்ரீயா ஏதாவது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதுல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். டிடெக்டிவ் ராதால எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா இல்ல? ராதா, இப்போ தாமினிக்கு இந்த பொம்மைய பத்தி நாம கண்டுபிடிச்சிட்டோங்கிற விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தோணலமா. இதெல்லாம் சரிதான் ராதா. அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றது? மோகனையா, நான் அதுக்கும் ஏற்பாடு பண்ணி முடிச்சிட்டேன். என்ன? நீ டிடெக்டிவ்ல இருந்து கொலைக்காரி ஆக போறியா? மோகன், மோனையா, ராதா சொல்றது ரொம்ப ரொம்ப சரி. கடவுள் எங்க ராதாவை ரொம்ப புத்திசாலியா படிச்சிருக்காரு. தம்பி, இந்தப்பா இந்த வீட்டு பத்திரம். என்ன என்ன இது? நீங்க என்ன சொல்றீங்க? வீட்டை அடமான வை, பணத்தை வாங்கிக்கிங்க. அம்மா, இல்ல இல்ல ராதா, இதெல்லாம் எப்படி? மோகன், நாம அப்படி பண்ண முடியாது. நிச்சயமா முடியாதுமா. பாட்டி, நீங்க என்ன பண்றீங்க? இது உங்க வீடு பாட்டி. உங்களுக்கு இருக்கிற ஒரே கூரை இது. அதனாலதான் இந்த போட்டியில நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம அத்தனை சக்திகளையும் இதுல போட்டுட்டோம் மோனையா. அதனால இதுல ஜெயிச்சே ஆகணும். மோகன் தம்பி, எங்ககிட்ட இருக்கிற எல்லாமே எங்க பொண்ணு ராதாவுக்கு மட்டும்தானே. அது மட்டும் இல்லாம ராதாவுக்கு சொந்தமான எல்லாமே இப்போ உனக்கு சொந்தம். எங்க பொண்ணு எடுத்த முடிவு 100க்கு 100 சரியான முடிவு. ஏன்னா அவளுக்கு உன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு.
வாங்கிக்கோப்பா. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க இந்த வீட்டோட கூரைக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழ மாட்டீங்க. இதுக்கு மேல என்ன நடந்தாலும் சரி, நாம இந்த போட்டியில ஜெயிச்சே தீருவோம். தாமினி காலி. இனிமே அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஒரே ஒரு தடவை இந்த புக் ஃபேர்ல நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு டெண்டர் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் பார்ட்டி. நம்ம வெற்றிக்கு, ராதா மோகனோட தோல்விக்கு, அது கூடவே குஷியோட மரணத்துக்கும். ஆனா இங்க இல்ல, அதுவும் மால்டிவ்ஸ்ல. அங்க போய் என்னோட வெற்றியை நான் என்ஜாய் பண்ணுவேன். போலாம். குட் மார்னிங் மிஸ் தாமினி. வெரி குட் மார்னிங். வாங்க நாம போய் டெண்டர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடலாம். பட் முதல்ல இந்த ராதா மோகனுடைய பேப்பர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். அவங்களால 5 lakhsலாம் அரேஞ்ச் பண்ண முடியாது. பாவம் ஏழை ஆயிட்டாங்களே. ஏழையா? யாரு ஏழை? $5 லட்சம் ரூபாயும் நாங்க கட்டிட்டோம். உங்களுக்கு முன்னாடியே. வாட்? அவ்வளவு பணத்தை நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? நேத்து நீங்க தானே சொல்லிட்டு இருந்தீங்க இவ்ளோ பணத்துக்கு எங்க போவோம், ரொம்ப கஷ்டம்னு. அப்புறம் எப்படி இவ்ளோ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? ஒரு செகண்ட், நாங்க பண விஷயத்துல டென்ஷனா இருந்தோன்னு அது உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எங்க வீட்டுல தான் நடந்துச்சு. அது வந்து ஆக்சுவலி நான் சொல்றேன் மோனையா. இந்த கண்கள் மூலமா தானே இவ்வளவு நாளா எங்க குடும்பத்தை கண்காணிச்சீங்க. குஷி அன்னைக்கு சொன்னாலே அந்த பொம்மை தானே இந்த பொம்மை. என்னமோ இந்த பொம்மையில ஏதோ தப்பு இருக்க மாதிரி ஏன் எனக்கு தோணிட்டே இருக்கு. தாமினி அக்கா, நீங்க அவசரப்பட்டு ஏடா கூடமா உளறிடுறீங்க. அப்படி உளரும் போது என்ன உளறீங்கன்னு உங்களுக்கு தெரியறது இல்ல. நீங்க உங்க வாயிலே உங்க குட்டை வெளிப்படுத்திடுறீங்க. ஒரே ரூம்ல எல்லாரும் குடும்பமா சேர்ந்து படுப்பீங்களா, அதுவும் தரையில? நேத்து தானே நீங்க 2 பேரும் எலியும் பூனையுமா சண்டை போட்டீங்க, கரெக்டா? அதிர்ச்சியா இருக்கா? இப்ப நீ ரெடி ஆயிடு. ஏன்னா இனிமே இந்த மாதிரி அதிர்ச்சி இன்னும் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. நவராத்திரி ஆரம்பமாக போகுது தாமினி அக்கா. ராவணனை வதம் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ரீராமர் துர்கை அம்மனை தான் பூஜை பண்ணாரு. இந்த தடவை நாங்களும் துர்கா தேவியை வீட்டுல உட்கார வச்சு தாமினி உருவத்துல இருக்க ராவணனோட அகங்காரத்தை வதம் பண்ண சங்கல்பம் எடுத்துப்போம். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு.
இந்த வருஷ நவராத்திரிய நாங்க எங்க முழு குடும்பத்தோட வீட்ல கொண்டாடுவோம். கிரக பிரவேசத்தோட சேர்த்து. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. எப்படி நாங்க 2 பேரும் உன்கிட்ட இருக்கிற எங்களோட எல்லாத்தையும் திரும்ப வாங்குறோம்.